எடுத்துக்கொள்வோம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கண்களை மூடி நாம் செபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரங்கள். அந்த கால வேளையிலும் கூட நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாக இருக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே நடந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளை துவங்கியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையை நான் பேச விரும்புகிறேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லி. இது பார்க்கறதுக்கு ஒருவேளை ஆசீர்வாதமான இல்லை வாக்குத்தத்தமான வசனம் மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு யாருமே சத்ருவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்மையும் அறியாமல் நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு? சத்துருக்கள் உண்டு, சத்ரு உண்டு. ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாரும் நம்மளை சுற்றி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம விலகிக் கொள்ள வேண்டும், நமக்கும் சத்ரு உண்டு. நம்ம தெரியாது, நான் சந்தோஷப்படுறேன்னா இல்லைன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே நான் சொல்லுவேன், நம்ம விழுந்தால் ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அவன் நிச்சயமாக சந்தோஷப்படுறான். அவனோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தில் நாம் விழுந்தாலும் கூட அவன் சந்தோஷப்பட அவன் ரெடியாக இருக்கிறான். உங்களுடைய சத்ரு யாருன்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீங்க? சத்ருவே கிடையாது, ஒரே நண்பர்கள் தான். எனக்கு பார்த்தோம்னா என்னை சுற்றிலும் ஒரே நண்பர்கள் கூட்டம் தான். நான் விழுந்தோம்னா நான் உயர்த்து முன்னாடி கையை விட்டு அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி நிறுத்துக்கிற ஆட்கள் தான் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நினைக்கலாம், ஆனால் அதுதான் கிடையாது. வேதத்தில் வாசிக்கும்போது இதே அதிகாரத்தில் 6வது வசனத்தில் கடைசியாக போடப்பட்டிருக்கிறது: மனுஷனுடைய சத்ருக்கள் அவன் வீட்டார் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வீட்டார் ஒருவேளை அப்படி பேக்ரவுண்ட் பார்த்தா வேற மாதிரி இருந்தாலும் இதுவும் ஒரு உண்டு. மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார். அப்படிலாம் நம்மளோட நம்ம ரிலேட்டிவ்ஸில் இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், நம்ம பிஸ்னஸில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பிசாசுக்கு ஒருத்தர் இருக்கிறான். ஒருவேளை கூட இருக்கிற நம்ம சர்ச் பிலீவர்ஸே ஒருவேளை நமக்கு என்ன இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதான் சொல்ல வரும், நமக்கு தெரியாது நமக்கு யார் சத்ருன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் விழும்போது ஒருத்தர் சிரிக்கிறதுக்கு, நாம் விழுந்து விழுந்து சிரிப்பதற்கு அவன் எப்படி சந்தோஷப்படுவான்னு கேட்டீங்கன்னா சும்மா சந்தோஷப்பட மாட்டான். வேதம் சொல்லுகிறேன், என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. நமக்கு விரோதமாக சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் எப்படி? பயங்கரமான ஒரு சந்தோஷம், விரோதமான ஒரு சந்தோஷத்தை அவன் படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலங்களில் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை நான் விழுந்தாலும், சின்ன சின்ன விஷயத்தில் நான் விழுந்திருந்தாலும் மீண்டுமாய் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதுதான் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நான் விழுந்தாலும் நான் விழவே மாட்டேன் என்று சொல்ல விரும்பவில்லை. யாரும் விழ மாட்டேன், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளு, அந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய இருந்த ஸ்ட்ராங்கான ஆளு, அந்த மாதிரி மழை மாதிரி இருக்கு ஒருவராலும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயத்துல அநேக காரியங்கள் நாம் விழுந்து போய்விடுகிறோம். ஆனாலும் இந்த காலை வேளை நான் எழுந்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் நமக்குள்ள வர வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு பல நாட்களாக சபைக்கு வரவில்லை, ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கும் தெரியல, நம்மளோட நிலைமைகள் எப்படி இருக்கும் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு சபத்துல விழுந்திருக்கலாம், அதாவது டவுன்ல போயிருக்கலாம், உபவாசம் பண்றதா டவுன்ல போயிருக்கலாம், ஒருவேளை வேதம் வாசிக்கிற காரியங்களை டவுன்ல போயிருக்கலாம். பல காரியங்கள் நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்ம அப்படியே இறங்கி இருக்கலாம். ஊழியர் செய்யறதுல அல்லது சுவிசேஷம் சொல்றதுல இந்த பாவமான காரியத்தை அப்படியே போயிருக்கலாம். ஏன்னா என்ன பண்றோம், நிறைய நேரம் என்ன பண்றோம், வீட்டிலே இருக்கிறோம். வெளியே போல சில காரியங்களை செய்யல, வீட்டிலே இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவோம், சில காரியங்கள் அப்படியே கொண்டு வருவோம். பழசு வரும், என்னைக்கும் நடந்தது வரும், ஜம்மும் சரியா பண்ண முடியாது. வீட்லேயே அப்படியே என்ன ஆகிடும்னா சொரணை இல்லாமல் போயிடும். சில நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அழகாக சொன்ன அந்த சொரணன்ற வார்த்தை எப்படி வந்து சித்தது ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகிடும். அப்படியே இருக்கிறோம், கில்லா கூட தெரியாத அளவுக்கு நம்ம அப்படியே இருப்போம். அதான் இந்த காலையில் நான் சொல்லி இந்த 7வது மாதத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்.
நான் எந்த இடத்துல விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் எழுந்துப்பதற்கு இந்த நாள்ல இந்த மாதத்துல நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் விழுந்து போயிருந்தாலும், உலக பிரகாரமான காரியம் நான் விழுந்து போயிருந்தாலும், என்னோட பர்சனல் லைஃப்ல யாருக்கும் தெரியாத என்னோட அந்த அரங்க வாழ்க்கையில நான் விழுந்து போயிருந்தாலும் நிச்சயமா நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருக்க வேண்டும். நிச்சயமா நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில நமக்குள்ளாய் ஒரு அறிக்கை செய்யல, ஒரு சேலஞ்சா எடுத்து நிச்சயமா இருப்பாரு. இத்தனை மாசம் போயிடுச்சு, இந்த 7வது மாதத்துல உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எந்தெந்த காரியம் கொஞ்சம் சரியா இல்லை, எந்தெந்த காரியம் டவுனா இருக்குது, அது எல்லாத்துலயும் இந்த மாதத்துல நான் ஆண்டுடைய பலனோடு கூட ஆண்டுடைய வசனத்தை கொண்டு இந்த மாதத்தை நான் எழுந்திருப்பேன். நான் அப்படியே விழுந்து கலக்கும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறேன். நான் எழுந்திருக்கும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனக்கு தெரியும், நிச்சயமாக நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. ஒரே நான் நினையாத நேரத்தில் சிலர் நம்ம விழுந்துருவோம், நினைக்கவே மாட்டோம், விழுவன்னு சொல்லிட்டு ஆனால் விழுந்துருவோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா பேருந்த வாழ்க்கை அவர் நினைக்கவே இல்லை. இப்போ நான் விழுந்துருவேன் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. 3 வருஷம் ஊழியத்தில் நம்ம நல்லா வளர்ந்துருக்கிறோம், ஆண்டோடு கூட இருக்கிறோம், நிறைய அனுபவங்கள், அமைப்பு அனுபவம் நிறைய பெற்றிருக்கிறோம். இந்த 12 பேர் நம்ம பெஸ்ட்டு. இந்த 12 பேர் ஓட்டமாக தண்ணியில் நடந்திருக்கேன், நான் நடந்திருக்கிறேன், ஆண்டோடு கூட நடந்தவன் நான். எனக்கு அனுபவங்கள்லாம் அதிகமாக உண்டு. உள்ள போன தூக்குகிற அனுபவம்லாம் எனக்கு தெரியும். எப்படி வேணாலும் ஆண்டவர்கள் நடத்த முடியும், எல்லாம் அறிந்திருக்கிறேன் நான். மறுரூப மலையில் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கர்த்தர் மறுரூபமான காட்சியை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் அந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அது நல்ல டாப்ல இருந்தார் இந்த பேதுரு. ஆவிக்குரிய ஜீவிதம் அதே நல்ல நிலைமையில இருந்தார் பேதுரு. ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஷேக் வரும்பொழுது அவர் சொல்றாரு, அந்த ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த 3 ஆண்டுகள் ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி எல்லாம் போயிடுச்சு பாருங்க. அவர் நினைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் எப்படி ஆண்டவர், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவர், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டேன் நான் பாரன், நீங்க எனக்கு பேர் வச்சது நீங்க தான். நான் மண்ணு எனக்கு பேர் வச்சிங்க, இல்லை சாக்கடை பேர் வச்சிங்க, பாரன் ஒரு அழகா எனக்கு பேர் வச்சிருக்கீங்க, நான் போய் ஆண்டவர் அதெல்லாம் முடியாது, ஜீவனை கொடுப்பேன் சார். கரெக்டாக படையெல்லாம் கூட எதுவும் போயிட்டாரு, கொள்றது நல்லா தான் பண்ணாரு, நல்லா தான் ரியாக்ட் பண்ணாரு. ஆனால் நினையாத வேலையில அவர் விழுந்து போயிட்டார். விசாரம் சந்தோஷப்படுவான், விழும்போது சந்தோஷப்படுவான். இப்பதான் உங்களுக்கு நான் விழ வச்சோம், யூதாஸ் பணத்தை காட்டி விழ வச்சோம், பண காசை கொடுத்து. அவன் விழுந்து 4 கோடி சென்று போயிட்டான். இவன் விழுந்து அடுத்த வீக்கிட்ட அவனுன்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு நினைக்கலாம். அவனை குறித்த தரிசனங்கள் போச்சு, அவனை குறித்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு நினைச்சிட்டு இருக்கலாம். விழுந்துட்டான், முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனங்களோ கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. நம்ம அப்படியே கடந்துட்டோம்னா அது முடிஞ்சது கதை. ஆனால் நான் எழுந்திருப்பேனே, ஆனால் மீண்டுமா நம்முடைய தரிசனங்கள் புதுப்பிக்கப்படும். மீண்டுமா கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் நிச்சயமா நம்ம பிடித்து அப்படி எழுந்திருக்கும் போது பாருங்க நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. விழுந்தது உண்மைதான் பேதுரு. நீங்க வாசித்து பார்க்க முடியும். லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 61வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 61வது வசனம். பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஷேம் பப்பிஷன்ற மாதிரி ஆகிடும். அவர் தான் சொன்னார், யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க யாரும் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை பார்த்துட்டாரு. அவர் மறுதளிச்சதை இயேசுவை பார்த்துட்டு அப்படி பார்க்குறாரு. இவரை பேதுருவை பார்த்துட்டாரு, இயேசு கிறிஸ்துவ பார்க்குறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் பேதுருவை பார்க்குறாரு. அவருக்கு எப்படி இருந்து எழுத்து பாருங்களேன், இப்படி பண்ணிட்டு ஒரு நிலை குனிந்து போயிருப்பார். அவருக்கு ஒரு விரக்தி வந்துருக்கும். அவருக்கு தம்மையே சில பக்கம் ஒரு மாதிரி நம்ம கோவம், நான் ஏன் அப்படி பண்ண, நம்ம ஏன் இப்படி விழுந்தோம், நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம், சில நம்ம மாதிரியே நம்ம கோவம் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம் சில நேரம். அப்படி போயிட்டாரு இந்த பேதுரு, ஒரு மாதிரி மனம் கசந்து போயிட்டாரு. இயேசுவும் பார்த்துட்டாரே, இன்னைக்கு நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோம், நம்ம என்ன வாழ்க்கையில இப்படி போயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம். விழுந்துட்டோமே, சாதாரண ஒரு சின்ன ஒரு பயத்தில் விழுந்துட்டோமே, ஜீவனுக்கு பயந்து இன்னைக்கு ஆண்டவர் மறுதரிசனம் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இந்த பேதுரு காணப்பட்டார். ஆனாலும் பரவாயில்ல, விழுந்துட்ட பரவாயில்ல, மனம் கசந்து அழுது மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ளாய் இடப்படுத்தி மீண்டுமாய் இவர் எழுந்தார். பாருங்க, பேதுரு பார்த்தாரு, இயேசு கிறிஸ்து பார்த்தார், விழுந்ததை பார்த்தார். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் மீண்டுமா எழுந்திருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு எழுந்தது போல ஒருவேளை நான் விழுந்திருக்கலாம், சில காரியங்கள் விழுந்திருக்கலாம். அது இயேசு கிறிஸ்து பார்த்தது உண்மைதான். இந்த காலவேளம் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதே இயேசு கிறிஸ்துவை பார்த்து மீண்டுமாய் நாம் எழுந்திருக்கும் போது பாருங்க கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விழுந்து கடக்கும்படிக்கு நான் அழைக்கல, நான் எழுந்து வெளிச்சமா இருக்கும்படிக்கு இந்த கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார்.
எதுல விழுந்து போயிருந்தாலும், பாவமான காரியங்கள் விழுந்திருந்தாலும், ஜென்ம சுபாவங்களை விழுந்திருந்தாலும், அடிக்கடி கோபப்பட்டு விழுந்திருந்தாலும், தெரியாம தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாலும், எப்படி விழுந்திருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு, இந்த 7வது மாதம் நான் எழுந்திருக்கிற ஒரு மாதமா இருக்கும். நான் விழுந்தாலும் எழுந்திருக்கிற ஒரு மாதமா இருக்கும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருந்து கர்த்தரை நடத்துகிற ஒரு மாதமா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த மாதத்தை நாம் துவங்க வேண்டும். வேதனையை வாசித்து பார்க்கிறீங்க. பவுல் என்ற மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன் பேசிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அங்க இருக்கிற ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். திருவள்ளுவர் எடுக்க போகிற ஒரு நேரம் அது ஒரு இரவு நேரம். ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான காரியங்களை பேசுகிறார். முக்கியமான ஒரு தருணம் கூட. எல்லாரும் சேர்ந்து ராபோஜனம் எடுக்க போகிறார்கள். அந்த இடத்துல ஒரு தூங்கலாம் பாருங்க. மிக முக்கியமான நேரத்தில் சில பேர் தூங்கிடுவாங்க. 5 பேர் உள்ள ஒரு மனுஷன் தூங்கிட்டான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் 3வது மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தூங்கினார். நல்ல பிரசங்கம் போயிட்டு இருக்குது. பவுல் நம்மள மாதிரி பேசுவார் நினைக்கிறீங்களா? சிங்கம் மாதிரி பேசுவார். தூக்கலாம் வர தூக்கம் அவன் கலைஞ்சு போயிடும். அந்த இடத்துல ஒருத்தர் தூங்குறான். ஒருவேளை இரவு நேரம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மற்றவங்களாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய காலைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஓடி தமிழ் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்களாம் தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூங்குறாங்க நம்ம எல்லாரும் தூங்காது யாரும் கிடையாது. தூங்குறது வேற அப்படி நான் நினைக்கிறேன். சரிங்களா? தூங்குறது வேற, நித்திரை மயக்கத்துல போறது வேற. தூங்குறது தான் ஃபர்ஸ்ட். நீங்க அப்படியே இருக்கிறீங்க. ரொம்ப அதிகாலையில் இல்லை வாஷ் நேரத்தில் அடியே என்ன பண்ணும், அடியே கண்ணு திறந்தே இருக்கும். கண் அப்படியே சூரியன் படம் தப்பு அப்படி விழுவோம். ஆனால் கண்ணு திறந்து தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் இல்லை, அனுபவிச்சிருக்கீங்க. அது தூக்கம் அடி வந்துட்டு இருக்கு. உடனே கொஞ்ச நேரம் அப்படியே போவோம். அப்படியே கண்ணை மூடிட்டு டக்குன்னு நமக்கே தெரியாது எப்போ கண்ணு தப்புன்னு அப்படின்னா உடம்பு அடி பார்ப்போம். யாரும் நம்ம பார்த்துட்டாங்களா? அடுத்த தான் பார்ப்போம். ஐயோ இவன் பார்த்துட்டு இருப்பான் நான் ஊற்றுத கொஞ்சம் அடியே பார்த்துக்கணும். கொஞ்ச நேரம் போவோம். தூக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். பக்கத்தில் யாருன்னா அழகாக இருந்தாலும் சில பஸ்ஸில் அப்படி தான் நடக்கும். அப்படியே தலை வச்சுப்பாங்க. நம்ம ஷோல்டர் அவங்களுக்கு வந்து பஞ்சு மெத்தியாக மாறிடும். அப்படியே தலை வச்சுட்டு அவன் வாயிலிருந்து வரதெல்லாம் சில நேரத்தை சட்டெல்லாம் நம்பி போயிடும். அதில் தூக்கம் அப்படி இருக்குது பாருங்களா. ஆனால் இவர் இந்த தூக்கத்தெல்லாம் தாண்டி நித்திரை மழக்கத்துள்ள போயிட்டாரு. அந்த நித்திரை மழக்கிறது என்னன்னே தெரியல. அவருக்கு அப்படியே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி உபாரத்தில் உட்காந்துருக்குறாரு. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இதுதான் நினைக்கிறேன். அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. பேசிட்டு டமான்னு சாஞ்சிட்டார். கீழே போய் டிக்கெட்டில் டமான்னு விழுந்தார். அந்த மாதிரி அவர் ஆச்சு 3வது மாடியிலிருந்து டமான கீழே விழுந்து பாருங்களேன், விழுந்துட்டார். பாருங்க, எழுந்திருக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் விழுந்தார். அவர் தூக்கம் வழக்கத்தில் இருக்க சொல்லுவது எழுந்துட்டோம்னா அது நல்லது. ஃபஸ்ட்டு கண்ணு சொருகுது, அப்பயே நம்ம மூழ்கிட்டோம்னா நல்லது. அப்படி கொஞ்சம் தலை விழுது பரவாயில்ல. இனி என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் அவர் நித்திரை வழக்கத்துக்குள்ள போயிருக்கிறாரு பாருங்களேன். அப்பயே என்ன பண்ணலாம், எழுந்து தூக்கத்தை கலைப்பதற்கு அதுல இருந்து ஃப்ரெஷ்ஷாக எதையாச்சும் பண்ணிருக்கோம். இந்த 5க்கு எதுவுமே பண்ணல. அவர் அப்படியே நல்லா அப்படியே போயிட்டாரு. சகோதரனால சங்கூதன மாதிரி பேசின வார்த்தைகள் கேட்கல, ஒன்றை கேட்கல, அப்படியே விழுந்து பவுல் நினைச்சு அவருக்காக இறங்கி வந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அது வேற. இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாமும் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் தான் இருக்கணும். மிக முக்கியமான ஒரு நேரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முக்கியமான நேரத்தில் நான் தூங்குகிறேன்றதே சில நேரத்தில் தெரியாமல் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் காணப்பட்ட ரொம்ப கஷ்டம். தூக்கம் நித்திரை மயக்கத்துல போகாதபடிக்கு தூங்கி இருக்கிறோம்னா இந்த 7வது மாதம் நம்ம எழுதக்கூட நமக்கு ஆசீர்வாதம். தூக்கத்தை நம்ம எழுதணும் ஆசீர்வாதம். நித்திரை மயக்கத்துக்குள்ள போய் கீழே விழுந்து அப்புறம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். எழுந்திருக்க முடியாமல் போயிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவனித்து கேட்க வேண்டும். இந்த 7வது மாதம் வந்திருக்கிற நாம விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும். விழுந்துட்டேன், நான் சொல்ல வருவதை விழுந்துட்டேன், நீ நான் எழுந்திருப்பேன் தான். இந்த 7வது மாதம் நான் மீண்டும் விழுந்திருப்பேன் நான் பேச விரும்பவில்லை. 7வது மாதம் மீண்டும் நான் தலை குப்பிடிக்க விழுவன் பற்றி நான் பேச விரும்பவில்லை. நான் விழுந்த காரியங்களை இந்த நாளில் எழுந்திருக்க போகிறேன். மீண்டும் விழாதபடிக்கு கழுக போக நான் உயர சட்டைகள் எடுத்து எழுத போகிறேன் என்ற ஒரு காரியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், நான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு நான் சட்டைகள் எடுத்து எழுத ஊழியங்கள் எழும்பும். உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியம் எழும்பும். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களுக்கும் ஆண்டுக்கும் உறவுகள் அப்படியே எழும்பக்கூடிய ஒரு நிலையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த 7வது மாதம் ஜூலை மாதம் என்று சொல்லி அல்லேலூயா. நம்ம நிச்சயமாக எழுந்திருப்போம். நான் விழுந்தேன், கரெக்ட், நல்லா கவனித்துக் கொள்ள. இந்த 7வது மாதம் நான் மீண்டுமா விழுவேன்னு சொல்லிட்டு பேச விரும்பவில்லை. நான் விழுந்துட்டேன், இந்த மாதம் நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி பேச விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நான் நிறுவையில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.